அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறுகின்றோம். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 29 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சாட்சியாக ஆண்டவருக்கு முன் செல்லும் தூதுவராக நற்செய்தி தொடங்கி வைக்கிறவராக இணையற்ற இறைவாக்கினராக வாழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். குழந்தை பேறு இல்லாமல் மனக்காயங்களுடன் வாழ்ந்து வந்த எலிசபெத்து செக்கரியாவிற்கு பிறந்த இவர் பிறப்பதற்கு முன்பே தூய ஆவியால் நிறைந்திருந்தார். புதிய எலியா என்று முன் குறிக்கப்பட்டார். தம் உடையிலும் பாலைவனத்தில் வாழ்ந்த முறையிலும் எலியாவை நினைவுபடுத்தினார். தமது சீடர்களிடம் நோன்பிருந்து ஜெபிக்குமாறு கூறினார். பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி திருமுழுக்கு பெறுவதுடன் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள அழைப்பு விடுத்தார். நீதியை கடைபிடிக்காமல் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். மக்கள் கூட்டத்தினருக்கும் வரி தண்டுவோருக்கும் படை வீரருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் எதிராக அவர்களது முறையற்ற வாழ்வை சுட்டிக்காட்டி போதித்தார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று கர்ச்சித்தார். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்று எச்சரித்தார். குறுநில அரசனாகிய ஏரோது தமது சகோதரரின் மனைவி ஏரோதியாவை வைத்திருந்ததை கண்டித்தார். இதனால் ஆதிக்க சக்தியினரின் கொடுமையில் தத்தளித்த மக்கள் மனமகிழ்ந்தார்கள். திருமுழுக்கு யோவானின் பின் அணி திரண்டார்கள். அதிகார வர்க்கத்தினர் திருமுழுக்கு யோவானை வெறுத்தார்கள். பரிசேயிடம் சட்ட வல்லுநர்களும் இவரை நம்ப மறுத்தார்கள். பேய் பிடித்து உள்ளது என்றார்கள். ஆள்கிறவர்களின் சிந்தனை முழுவதும் எப்படி இவரை ஒழித்து கட்டலாம் என்று சிந்திக்க தொடங்கியது. ஏரோதியாவும் தக்க நேரத்திற்காக காத்திருந்தால் முதல் முயற்சியாக அரசிடம் ஆசை வார்த்தை கூறி தூயவரான யோவானை சிறையில் அடைத்திருந்தார். ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்தது. ஏரோதியாவின் மகள் அவையில் வந்து நடனம் ஆடினாள். மனம் ஆனந்தித்த ஏரோது, என்ன வேண்டும் என்றாலும் கேள் என்றான். அச்சிறுமியோ தன் தாயிடம் ஆலோசனை கேட்டாள். மீனை கொத்த நேரம் பார்த்திருந்த கொக்கு போல ஏரோதியால் விழிப்படைந்தாள். திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்று மகளை தூண்டிவிட்டாள். சிறுமியும் அப்படியே செய்தாள். அரசனும் சிறைக்கு ஆள் அனுப்பி திருமுழுக்கு யோவானின் தலையை கொண்டு வரச் செய்தான். வந்ததும் தம் மகளிடம் திருமுழுக்கு யோவானின் தலையை கொடுத்தான். தம்முடைய பதவியையும் ஆசையும் காப்பாற்றிக் கொண்டதாய் ஆனந்தித்தான். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் அழைப்புக்கேற்ப வாழ்வும் பணியும் உள்ளதா? நீதிக்காக உண்மைக்காக நான் சான்று பகர தயாராக இருக்கின்றேனா? நீதிக்காக என்னை இழக்க தயாராக இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது அழைப்புக்கேற்ப வாழ்வும் பணியும் தொடர நீதிக்காக உண்மைக்காக நாங்கள் சான்று பகரவும், நீதிக்காக எங்களையே முழுமையாக இழக்க தயாராகவும் திகழ வரம் தாரும். ஆமீன்.